உங்கள் தந்திபொன் தொலைக்காட்சியில் சாமானியனாக இருந்து இளவரசனாக மாறிய ஒரு இளைஞனின் காதல் கதை. அவளோட ஒவ்வொரு அசைவுகளும் ஆச்சரியப்படுத்தும். ஆனா ஒரு சுல்தானுடைய கடமைகளை நான் இப்ப நிறைவேற்றி ஆகணும். நீங்கள் இதுவரை கண்டிராத பிரமிப்பூட்டும் மாயாஜால உலகம். ஆகாயத்திலிருந்து இந்த பூமி வரைக்கும் என்னோட ராஜ்யம்தான் நடக்கும். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு ரகசியத்தையும் கேள்விக்கான பதிலையும் கிரீடா சொல்லிடும். எனக்கு தேவையானதை நான் தான் தேடி போக. பேராசைப்படும் மந்திரவாதியிடமிருந்து அற்புத விளக்கை காப்பாற்றும் அலாவுதீன். உங்கள் தந்திபொன் தொலைக்காட்சியில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரமிப்பூட்டும் காட்சி அமைப்புகள். பாக்தாத்தை மொத்தமான அழிக்க போற, கண்டிப்பா அழிப்ப. பாக்தாத் நகர வீதிகளிலிருந்து மாயாஜால ராஜ்யங்கள் வரை தாயின் அன்பு. உன்னோட கனவுகள் எல்லாம் நிச்சயம் நனவாகும். கலக்கிட்ட மகனே. நீங்க என்ன மகன்னு கூப்பிட்டீங்களா? இளவரசி மீது காதல். என்னோட உயிர் இளவரசி யாஸ்மின். பூதத்தின் நட்பு. இந்த விளக்கும் பூதமும் உலகத்துடைய நன்மைக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மாய சூழ்ச்சியிலிருந்து நாட்டை காப்பாற்ற போராடும் ஒரு இளைஞனின் கதை. அந்த விளக்க பாதுகாக்கிறவன் அந்த வழியில பல தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கானா. தடைகளை கடந்து இலக்கை அடைவானா. இவ சரியான திருட்டு பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ திமிரு பிடிச்ச பொண்ணாவும் இருக்கா. அந்த பையனுக்கு கிடைக்க போறது மரணம். அவனை இப்ப புடிச்ச சமைச்சு சாப்பிடுங்க. கத்ராபூரை கடப்பானா அலாவுதீன். தந்திபொன் தொலைக்காட்சியில். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய குகையா? எக்காரணத்தை கொண்டு இதுக்கப்புறம் பின்வாங்க கூடாது. இங்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே இருக்கு. அப்படியே எல்லாரும் அந்த விளக்கையே தேடிக்கிட்டு இருக்காங்க. தடைகளை கடந்து அதிசய விளக்கை அடையும் அலாவுதீன். திருட்டுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அதனால இந்த குகையோட கதவு இனி திறக்கவே திறக்காது. என்னன்னு தெரியல, மனசு பதறுது. அலாவுதீன், நீ எங்க இருக்க? தந்திபொன் தொலைக்காட்சியில். இந்த விளக்கும் பூதமும் உலகத்துடைய நன்மைக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இளவரசி ஜாஸ்மினுக்கு தெரிய வரும் உண்மை. அந்த மோசக்காரனுடைய பேர் தெரிஞ்சிச்சு. அவன் யார் இளவரசி? முட்சட். பாக்தாத் மக்களையே இவங்க குறி வச்சு தாக்குறாங்க. காரணம் ரொம்ப சாதாரணமான. பாட்ஷா சலாமத் அவரோட சிம்மாசனத்திலிருந்து இறக்கி நான் அதுல உட்கார ஆசைப்படுறேன். விளக்கின் பாதுகாவலன் எடுக்கும் சபதம். பாக்தாதுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. என் மனைவியோட உயிரை எடுத்தவனை நான் பழி வாங்காம இங்க இருக்க மாட்டேன். மந்திரவாதியிடம் வசப்படுமா அலாவுதீனின் ஜீனி? நான் இந்த விளக்கை கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு அந்த விளக்குல இருக்கிற பூதமோ சிம்மாசனமோ எனக்கு சொந்தமாக போகுது. தந்திபொன் தொலைக்காட்சியில். பாக்தாத்தின் அரசரிடம் இளவரசி சொல்ல போகும் உண்மை. ஒரு துரோகியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் தான் நம்ம ஆட்சியோட பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கான். அலாவுதீனின் வீட்டில் ஒருவராகும் பூதம். நீ உண்மையிலேயே கலக்கிட்ட மகனே. நீங்க என்ன மகன்னு கூப்பிட்டீங்களா? நீயும் என் மகன் மாதிரி தான் இருக்க. யாஸ்மினின் திருமண விஷயத்தில் சூழ்ச்சி செய்யும் மந்திரவாதி. உங்க அரியணையில உட்கார்ந்து ஆளக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ அவங்க கூட இளவரசிக்கு நிக்கா பண்ணுங்க. காகங்களால் அலாவுதீனுக்கு வரும் ஆபத்து. கீழே குனி. இங்க இருந்து தப்பிச்சாகணும். சீக்கிரம் வா. உங்களோட வேட்டை நம்ம வலையில சீக்கிரமே சிக்க போகுது தலைவரே. மந்திரவாதியின் வலையில் சிக்குவார்களா அலாவுதீனும் யாஸ்மீனும்? அற்புத விளக்கு. அற்புத விளக்குக்கு எதுவும் ஆகக்கூடாது. எங்களை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போ. அலாவுதீனையும் யாஸ்மீனையும் காப்பாற்றும் பூதம். நல்லா பாரு, நம்ம பறக்கிறோம். அலாவுதீனுக்கு தெரிய வரும் உண்மை. யார் நம்ம வீட்டு கதவை உடைச்சது? நேத்து நீ போனதுக்கு அப்புறம் வந்த ஆள் கடவுள் அனுப்பின தூதுவன் மாதிரியே இருந்தாரு. என்னுடைய மொத்த சந்தோஷமும் இதே இடத்துல மொத்தமா எரிஞ்சு சாம்பலாச்சு. அவரு உள்ள இருக்காரு. நம்ம வீட்டையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. அவ்வளோ இதே இடத்துல எரிஞ்சு சாம்பலானா? அப்பா இன்னமும் உயிரோட தான் இருக்காரா?
அற்புத விளக்கு ஏன் மூட்டையில தான் இருக்கணும்? அற்புத விளக்கு ஏன் மூட்டையில தான் இருக்கணும்? அற்புத விளக்க பத்தி இவங்களுக்கு எப்படி தெரியும்? 10,000 கொடுத்தா சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவல்ல. இப்பதான் எல்லாம் புரியுது. முச்சட் தான் நேர்மையானவனா நடிக்கிறான். அவன் கைக்கு விளக்கு போன உடனே என்ன அவன் கொன்னுடுவான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடைக்காதே. மந்திரவாதியின் திட்டத்தை அறிந்து கொள்ளும் அலாவுதீன், என்னுடைய வீடு, என்னுடைய சந்தோஷம் எரிஞ்சு சாம்பலா போச்சு. இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு நீதான். என் ருக்ஸாரை என்கிட்ட இருந்து நீ பறிச்ச. நான் உன்னுடைய உடம்புல இருந்து உயிரை பறிக்க போறேன். பாக்தாத்தின் அரசரை பழிவாங்க துடிக்கும் விளக்கின் காவலர். தனி நீங்க மட்டும் தண்ணி கொடுக்கல. மறுபடியுமா? புல்புதனை அச்சுறுத்தும் பூதம். கொண்டாட்டத்தோட மாலை வேளையில நீ மெஹல் மினார் பக்கத்துல இருக்கிற குகைக்கு விளக்க எடுத்துக்கிட்டு என்ன சந்திக்க நீ அங்க வரணும். விளக்கு என்னுடையது, 50,000 பொற்காசுகள் உன்னுடையது. அலாவுதீனிடம் புதிய ஒப்பந்தம் செய்யும் மந்திரவாதி. அலாவுதீனிடம் கலங்கி நிற்கும் பூதம். நீ ஒன்றும் அவங்க பையன் கிடையாது. பூதத்துக்கிட்ட மந்திரம் இருக்கும், சக்தி இருக்கும், பலம் இருக்கும். நான் உறவுகள் இருக்காது. உண்மைகளை கூறும் அலாவுதீன். என்னோட வாக்க நான் நிறைவேற்றல. நான் தப்பு செய்யறது என்னோட நண்பனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் கண்டிப்பா போவேன், நிச்சயம் போவேன். ஜீனு கண்ணா, ஜீனியின் நிலைமையால் கவலை அடையும் ருக்ஸானா. நான் உங்களை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போனாலும் எப்பவும் நீங்க என்னோட அம்மாவா தான் இருக்கணும். தந்தி 1 தொலைக்காட்சியில் பாக்தாத் அரசரின் உயிருக்கு வரும் ஆபத்து. இந்த இடத்துல தான் என் அழிவுக்கு நீ திட்டம் தீட்டின பாஷா ஷானவாஸ். தந்தையை காப்பாற்ற முயற்சி செய்யும் யாஸ்மின். பெஹர்மினார்ல இருந்து என்ன மின்னுது? சிப்பாய்களே, பெஹர்மினாரை போய் பார்த்துட்டு வாங்க. மந்திரவாதியின் வசமாகும் அற்புத விளக்கு. இவன் பார்க்க பாட்ஷா ஷானவாஸ் மாதிரியே இருக்கான். பாக்தாத்துக்கு என் கூட வந்து நீ ஒரு நாடகத்தை நடத்தி ஆகணும். நாடகத்தோட பேர் என்ன? போலியான பாட்ஷா. பாக்தாத்தை அடைய மந்திரவாதியின் புதிய திட்டம். எப்பவுமே நீ என் மேல வந்து விழாதன்னா. அந்த பொண்ணு யாரு? என்னோட இதயம். இந்த உலகத்திலேயே அவதான் பேரழகி. அந்த பொண்ணோட பேரு இளவரசி யாஸ்மின். யாஸ்மினுக்கு தெரிய வரும் அலாவுதீனின் காதல். அப்படின்னா நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற சிப்பாய் பாட்ஷாவோட அறை வரைக்கும் போறதுக்கு கொஞ்சமும் கஷ்டப்பட மாட்டான்ல. எப்படியாவது பாட்ஷா நம்ம வலையில சிக்குனா போதும். அதுக்கப்புறம் நான் இந்த பாட்ஷா மாதிரியே இருக்கிறவன பாக்தாதோட அரியணையில உட்கார வச்சிருவேன். காப்பாற்றப்படுவாரா பாஷா? இத கொண்டு போய் அலாவுதீனோட அறையில ஒளிச்சு வச்சிரு. முக்கியமான விஷயம், யாரும் உன்னை பாத்திர கூடாது. அலாவுதீன் மேல பொய்யான குற்றம், அதுவும் பெத்த அம்மாவோட வளையல திருடனான்னு சொல்லி. சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பாரா? இளவரசி யாஸ்மினை பத்தி ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போறேன். பாக்தாதோட இளவரசி யாஸ்மினுக்கு நிக்கா செஞ்சு வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதிர்ச்சி அடையும் யாஸ்மின். உனக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வளையல என்கிட்ட அடகுக்கு வச்சிருந்த. அந்த வளையல் என் கண்ணிலேயே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த வளையல உன் புள்ளதான் திருடி இருக்கணும். உன் புள்ள கிட்ட நீயே கேளு. அவன் இது வரைக்கும் திருடுறதே கிடையாதுன்னு உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. அம்மா மேல கைய வச்சு நீ திருட இல்லன்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, தாயின் மீது சத்தியம் செய்வானா அலாவுதீன்? தந்தி 1 தொலைக்காட்சியில் யாஸ்மினின் நினைவில் அலாவுதீனின் காதல். உன்னை பார்த்ததும் காதல் வந்தது, காதலில் உள்ளம் மகிழ்ந்தது. வசியமாகும் இளவரசி. எனக்கு உத்தரவு கொடுங்க. அங்கிருந்து எனக்கு ஒரு கருப்பு ரோஜாவை கொண்டு வாங்க. கருப்பு ரோஜாவில் காத்திருக்கும் ஆபத்து. தந்தி 1 தொலைக்காட்சியில் நீ இப்ப அலிசாவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்க. வசீர் அலா, இளவரசி உங்களுக்கு சொந்தமாயிட்டா. காப்பாற்றப்படுவாளா யாஸ்மின்? அவன் கையில இருக்கிறத உடைச்சிட்டன்னா பூதமும் திமிரு பிடிச்சவனும் கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. உடைக்கப்படுமா மாயக்கருவி? ஏய் பூதம், இங்க பாரு. அம்மா!
அலாவுதீனை காப்பாற்றும் பூதம். மந்திரத்தை பயன்படுத்தி என்ன பெருசாக்கு, சீக்கிரம் போய் உடனே அந்த அன்பு தொல்லையை காப்பாத்துப்பா. தந்தி1 தொலைக்காட்சியில் அவன் மகனோட அறைக்குள்ள இந்த வளையல ஒளிச்சு வச்சுட்டேன். அம்மா வளையல நான் திருடல. ருக்ஸார் அவன் புள்ள முகத்தை பார்க்கவே வெறுக்கிறா. இந்த வளையல்ல உங்க திருட்டுத்தனமோ அயோக்கியத்தனமோ தெரியுது. அலாவுதீனுக்கு தப்பான காரியம்னா என்னன்னே தெரியாது. நீ அம்மாவோட சந்தோஷத்தை திருப்பி கொடுத்திருக்க. நீயும் தான் அந்த ஜெயின் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்க. அந்த முகமுடி திருடனை கொன்னுட. எனக்கு சொந்தமானதை என்கிட்ட இருந்து நீ பறிச்சிருக்க. நான் உன்கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய பறிக்க போறேன். சாப்பாட்டில் விஷத்தை கலக்கும் நஸ்னி. இந்த மருந்து சாப்பாட்டுல கலந்து முதல்ல நீ போவ, அப்புறம் உன்னோட அம்மா போவா, அங்க இருக்கிற பக்கீரும் சேர்ந்து போகட்டும். விஷத்தில் கடையிலிருந்து காப்பாற்றப்படுவானா அலாதீன்? தந்தி1 தொலைக்காட்சியில் விஷத்தால் பாதிக்கப்படும் ருக்ஷார். அந்த விஷம் பாதுகாவலனுடைய உடம்புக்குள்ள பரவும். இது நடக்கிறது அந்த இடத்துல பளிச்சுன்னு தெரியும். நஸ்ரீனை பழிவாங்கும் பூதம். இப்ப நீங்க கலக்கின மருந்து உங்க வயிற்றுக்குள்ளேயே போக போகுது. யாரோ என்ன இங்க கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. தப்பிப்பாரா பாட்ஷா? நான் இங்க என்ன பண்றேன்? ஒரு நிமிஷம், உன்னை பரிசோதனை பண்ணாம போக விட மாட்டோம். ஒரே ஒரு முறை அந்த முகமுடி திருடனுடைய பாதுகாவலன் என் கையில சிக்கனா போதும். அந்த அற்புத விளக்கு கண்டிப்பா எனக்கு சொந்தமாயிடும். என்னுடைய இளவரசி யாஸ்மின், என்னுடைய மகளே. உனக்கு பாதுகாப்பு உடையும் வாளும் கொண்டு வந்து கொடுத்துட்டா உன் பயிற்சியும் நல்லா நடக்கும். நீயும் தப்பிச்சிருவ. இப்ப நான் கொண்டு வரேன். பிரமாதம். அந்த முகமுடி திருடனுடைய பாதுகாவலன் என் கையில சிக்கனா போதும். அந்த அற்புத விளக்கு கண்டிப்பா எனக்கு சொந்தமாயிடும். யாஸ்மின், பின்னாடி போடு சொல்றோம்ல. அந்த ஆளு எந்த ஆளு? முகமுடி திருடனை பாதுகாக்கிறது ஒரு ஆண் இல்ல, அது ஒரு பெண்மணி. பூதம், என் கவசம் எங்க? அலாவுதீன் தன்னோட போராட்டத்தை நடத்துறான். ஹத்துபாவுடைய காயத்தை நாம எப்படியாவது மின்ன வைக்கணும். எழுந்துரு அலாவுதீன், புயல் மாதிரி எழுந்து வா. தந்தி1 தொலைக்காட்சியில் வித்தி, நேத்து அரண்மனை வாசல்ல நின்னுட்டு இருந்தப்போ அப்பா மாதிரியே இருக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன். அதே குரல், யாஸ்மின், அதே முகம். இளவரசி, நான் இப்பவே அப்பாவை சந்திச்சு பேசி பார்க்கிறேன். முகமுடி திருடனை பாதுகாக்கிறது ஒரு ஆண் இல்ல, அது ஒரு பெண்மணி. பூதம், என் கவசம் எங்க? அலாவுதீன் தன்னோட போராட்டத்தை நடத்துறான். ஹத்துபாவுடைய காயத்தை நாம எப்படியாவது மின்ன வைக்கணும். எழுந்துரு அலாவுதீன், புயல் மாதிரி எழுந்து வா. இளவரசி, எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த போலி மனிதனை காப்பாத்த முடியல. பாஷா சலாமத் இல்லாத இந்த நேரத்துல நீங்க தான் பாக்தாத்தை வழி நடத்தணும். யாராவது மந்திரவாதி தான் அம்மாக்கு உதவி செய்ய முடியும். ஆசான், மல்லிகாவோட மாளிகையில ஒரு மந்திர புத்தகத்துக்கான அறை இருக்கு. அது அங்க இருக்கிற பயங்கரமான புத்தகங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. நான் அந்த முகமூடி திருடனையும் அவன் கூட இருந்தவளையும் கண்ணாடி உலகத்துல சிறை பிடிச்சிட்டேன். அந்த உலகத்துல இருந்து அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. யாரோ இப்ப என்ன கைது பண்ண பாக்குறாங்க. என்னால அம்மாவை தனியா விட முடியாது. நான் அந்த முச்சட்டை தேடிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. சொல்ல போனா நான் அவனை நெருங்கிட்டேன். அதோட நான் மாறு வேஷத்துல அரண்மனையை விட்டு வெளியில போற ரகசியம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. முகமுடி திருடன் பாஷா ஷானவாஸோட வலதுக்கரை. அந்த கைய வெட்டி அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாத. ஏன்னா முகமுடி திருடன் பாட்ஷாவோட எல்லா தவறான காரியங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால அவனை பிடிச்சா எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரலாம். அதுக்காக தான் சொல்றேன், முகமுடி திருடனை நம்ம உயிரோடு பிடிச்சான். நீ என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ஆசானை விட்டு ஒரு பெரும் ஆயுதமா மாறு.
அலீசா பூதத்தை மொத்தமா மாத்திட்டா. இனி அவ்வளவுதான், இவன் எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவான். கனவா இருந்தாலும் நனவா இருந்தாலும் ஒரு செயலை நாம துணிஞ்சு செய்யணும். நான் பயத்தை ஜெயிச்சு முன்னேறி போறவன். பயம் தான் என்ன பார்த்து பயப்படும். நானும் இந்த முடிவுக்கு முழுமையா கட்டுப்படுறேன். நீங்க இந்த நிலத்துல செஞ்சுற ஒவ்வொரு வேர்வை துளியும் நீங்க படுற கஷ்டத்தை கண்டிப்பா போக்கிடும். இப்ப முடிவு உங்க கையில இருக்கு. உங்களுடைய தலையெழுத்த மாத்த ஆசைப்படுறீங்களா இல்லையா? இளவரசி, நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருக்கோம். அப்படின்னா இது என்ன சிக்க வைக்க போட்ட திட்டமா? எண்ணெய் கிணறு இந்த பாக்தாதுடைய பெரிய கனவு. அதை கண்டிப்பா அழிக்கிறதுக்கு அந்த முச்சட் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணும். உன் நாட்கள் நெருங்கி விட்டது. உன் கனவுகள் நனவாகாது. அந்த முச்சட்டை தடுத்து நிறுத்த அந்த இடத்துக்கு நாமளே போகணும். ஒரு தொழிலாளியா அங்க போகணும். இனி உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நெருப்பு எல்லாரையும் எரிச்சிடும். பாஷா ஷானவாஸ், இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கிற கடைசி கொண்டாட்டமா இருக்க போகுது. ஹுசூர், பாஷா சலாமத்தை சந்திக்கிறதுக்காக நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஆவலா துடிக்கிற? என் அப்பா மேல ஒரு பெரிய தவறான குற்றச்சாட்டு இருக்கு. அம்மா, இது உன் அப்பாவோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர், மீர் பைஜான். அவர் அறையோட சாவிதான் இது. அது ஒரு சின்ன இளைஞன். அந்த இளைஞன் யாருன்னு தான் எனக்கும் தெரியல. முகமுடி திருடன். உங்களை கடத்தினவனும் அப்பாவை ஏமாத்தினவனும் யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. பேர சொல்லுங்க சித்தப்பா. 20 வருஷமா நான் தேடிக்கிட்டு இருக்கிற ரகசியம் ஒருவேளை இதுவா இருக்குமோ? மந்திர பெண்மணி மல்லிகா. மல்லிகா ஒன்றல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட பூதங்களை உருவாக்குனா. இதுதான் மல்லிகாவோட தீய மந்திரத்தால உருவான மோதிர பூதம். மோதிர பூதம்ன்றது யாரு? அந்த பூதம் மட்டும் வேற யாராவது ஒரு சாத்தான் கையில சிக்கிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் ஜீனு. மோதிர பூதத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா முகமுடி திருடன் தான் என்ன அங்க கூட்டிட்டு போக முடியும். மோதிர பூதத்தோட ரகசியம் ரகசியமாவே இருக்கும். முக்கியமா முச்சட்டை விடவே மாட்டேன். இந்த முள்ளுக்கு என்னாச்சு? எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி காட்டினா எந்த வழியில போறது? இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது. இந்த கூட்டத்துக்குள்ளதான் அந்த முகமுடி திருடனும் இருக்கான். ஒரு வழியா இவங்க எல்லாரையும் ஏமாத்தி உள்ள அனுப்பியாச்சு. அதுக்குள்ள யாரும் போகாதீங்க, இது முச்சட் செய்யற சூழ்ச்சி. முகமுடி திருடா, நான் இப்ப முன்னாடி நிக்கிறேன். நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் முகமுடி திருடா. பல வருஷத்துக்கு அப்புறம் மனிதர்களுடைய ரத்தத்தை இது நுகர்ந்து பார்த்து இருக்கு. உனக்கு ரத்தம் தானே வேணும்? எனக்கு அற்புத விளக்கோட பூதம் எப்படியாவது கிடைச்சே ஆகணும். என்னால உன்னுடைய கனவுகளை நினைவாக்க முடியும். நீ நிஜமாவே என்ன இளவரசி கிட்ட கூட்டிட்டு போவியா? என் மாய சங்கிலியே, என் தலைவனை விட்டுடு. கிளம்பி போய் அந்த அற்புத விளக்கின் பூதத்தை போய் பிடி. விளக்குடைய பூதமே, மோதிரத்தின் பூதம் உன்னோட தலைவன் மேல ஏறிட்டா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த அன்பு எந்த தடங்கல்களையும் உடைச்சு எரிஞ்சிருமா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, ஆசை விட்டு. ஒரு பூதமோ ஒரு மனுஷனோ அண்ணன் தம்பியா ஆக முடியாது.
பல வருஷமா இந்த கனவை கண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு அது பழிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னொரு பரிசு. உங்களுக்காக மட்டும்தான் இளவரசி. என்னுடைய வேட்டைய வழியிலேயே கிடைச்சாச்சு. என்னோட சின்ன தம்பி உங்க வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு பூதத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த கதவை திறக்க சொல்லுங்க. எனக்கும் என் தம்பிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, மொத்த பாக்தாதுக்கே பிரச்சனை. காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. அதோட உன்னோட கடமை என்னோட கட்டளைக்கு அடி பணிஞ்சு நடக்கணும். அன்பு தொல்லை இங்க இருக்காங்க, ஆனா நம்ம ஆசான் இளவரசி கூட அவ உன்னை தன்னந்தனியாக்கி இப்படி தவிக்க விட்டுட்டு ஒரு அழகான இளவரசி கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. போய் இந்த மனிதர்களை நம்ப போறியா இல்ல உன்னோட அம்மாவை நம்ப போறியா? எந்த தலைவனுக்காக நீ போராடுறியோ அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வளர்க்கப்படுற மிருகம்தான். அம்மா, தயவு செஞ்சு என்ன வெறுத்துடாதீங்க. நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ உடனே இந்த விளக்குக்குள்ள போயிட. விளக்கு எங்க போச்சு? எதை நீ தேடிக்கிட்டு இருக்கியோ அது என்கிட்ட இருக்கு. அற்புத விளக்கு. எனக்கு கட்டளை இடுங்கள் ஆசான். என்னோட விருப்பம் என்னன்னா நீ இப்ப என்ன பாக்தாதோட அரியணையில உட்கார வைக்க. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வசீரியால தான காரணம். இல்லையே, முகமுடி திருடன். உண்மையான முகமூடி திருடு யாரு? என் கூட சண்டை போடு. இவன் கூட நான் சண்டை போடுறேன். உண்மையிலேயே இளவரசி அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு அன்பானவர், வீரமானவர்னு புரிய வைக்கணும். எப்படி செய்கிறது? இங்க சிப்பாய்கள் வந்துட்டாங்கன்னா இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத. ஜீனுவை தேடுறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அப்பா, நான் சீக்கிரமே என் துணையை தேடிக்க போறேன். சீக்கிரம் தேடிக்கங்க, இல்லன்னா நான் வசீரியால கூட நிக்கா. பூமிக்கும் வானத்துக்கும் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கோ அதே அளவுக்கு அவர் வயசுக்கும் என் வயசுக்கும் இடைவெளி இருக்கு. இதுல ஜீனுவோட விளக்கு எதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இனிமே ஜீனுவோட விளக்க இல்ல, அந்த முச்சட்டை தான் தேட போறேன். அவன் கிடைச்சிட்டாலே போதும், ஜீனு எனக்கு கிடைச்சிருவான். நாம தோத்து போக மாட்டோம், ஜீனுவை தேடி கண்டுபிடிப்போம். இந்த பாயசத்தை பார்க்கும்போது எனக்கு உமர் ஞாபகம் தான் வருது. ஒருவேளை திரும்ப வந்துட்டானா நீ என்ன பண்ணுவ? உமர் எங்கேயும் போகல. இந்த அற்புத விளக்கு சஃபர் கிட்டே இருக்கு. அற்புத விளக்கு பூதத்துக்கு ஆசான் சஃபரா? இவனை சும்மா விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க அந்த முச்சட்டுக்கு உதவி செய்யறதை என்னால உணர முடியுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லு, யார் அது? வசீரியாலா. மனுஷங்க உண்மையாவே காதல்ல குருடாயிடுறாங்க. உன்னால எப்படி அவன் இவ்வளவு நல்லவன்னு உறுதியா சொல்ல முடியுது? ஏன்னா நானும் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கேன்பா. அவனோடு சேர்ந்து பல ஆபத்துகளை சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு அவன் முகமுடி திருடன்னா நானும் ஒரு முகமுடி திருடிதான். பொய் இருக்கிற இடத்துல தான் உண்மையும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அலாவுதீன். இதுக்கு முன்னாடி அந்த ஆடையை முச்சட் போட்டிருந்ததை நான் பார்த்திருக்கேன். வசீரியாலாவோட அறையில அந்த முச்சட்டோட ஆடை எதுக்காக இருக்கணும்? அப்படின்னா வசீரியாலா தான் அந்த முச்சட். ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போறதா மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. உன்னோட எல்லா விளையாட்டும் இந்த அறையில இருந்து தானே ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் உனக்கு அதே அறையில முடிவு கட்டுறேன். ஜீனு, நமக்கு மட்டும் இல்லாம மொத்த பாக்தாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. எல்லாத்துக்கும் முன்னாடி என் அப்பாவை சாகடிச்சவனை தண்டிச்சு ஆகணும். என் மகனுக்கு நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றுங்க வசீரியாலா. நேரத்தை கடத்த வேண்டாம். அலாவுதீன், இனி இந்த பேர் யார் காதிலும் விடாது. அலாவுதீன், உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி. முதல்ல உனக்காக அல்லாஹ் கிட்ட வேண்டுனேன். இங்கிருந்து 150 மைல் தூரத்துல ஒரு ரகசிய கஜானா இருக்கு. இதை நான் என்னோட அம்மா அப்பாவுக்காக செஞ்சே ஆகணும். முகமுடி திருடனை அழிச்சிட்டு நான் எனக்கான வழியை உருவாக்கிக்கிட்டேன்.
இளவரசி, இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம். இளவரசி தயாராயிடுவாங்க. ஆனா இளவரசியோட மனசு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தயாராகுமா? உலகத்திலே ரொம்ப பலமான சக்தியெல்லாம் நீங்க மாற முடியுமா? அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த நடக்க போற கொண்டாட்டத்துல பாக்தாத்ல இருக்கிற எல்லாரும் என் பிடியில தான் இருக்கணும். நீ அலிகர் இல்ல, அலாவுதீன் தான். திருடனுடைய எலும்புகள்லாம் இதுக்குள்ள இருக்கும் இல்லையா? முன்னாடி இருக்கிற இந்த சமாதியை உடைச்சு இவனை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் காதல். நீ இளவரசிய காதலிக்கிற. அம்மா, நாடு, காதல் மூணையும் காப்பாத்த ஒரு மனுஷன் தன்னோட உயிரை பணைய வைப்பான். நான் இங்க மூணையும் காப்பாத்த வந்திருக்கேன். விருந்தினர்களை கவனிங்க. அலாவுதீன் வந்ததுல இருந்து நான் அல்லாவுதீன் இல்லன்னு சொல்லி நான் ஓஞ்சு போயிட்டேன். வஸீரே ஆலா, தயவு செஞ்சு இந்த பெண்மணியை உடனே இங்க இருந்து போயிட சொல்லுங்க. இன்னைக்கு உன்னை உயிரோட எரிக்க போற சஃபர். என்ன பண்ற தலைவா? என்ன தடுக்காதீங்க, விடுங்க. மக்களுக்கு இவன் கெட்டவன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் சாகணும். என்ன கைது பண்ணுங்க. இளவரசிக்கு இந்த முகம் பிடிக்காது, அதனால என்ன சிறை பிடிச்சு உடனே சிறைச்சாலையில அடைங்க. உன்னை பத்தின அத்தனை உண்மையும் தெரியும். உன்னுடைய முகம் இருக்கே, என் வாழ்க்கையில நடந்த துயரமான சம்பவங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீ இப்பவே நிரந்தரமா பாக்தாத்தை விட்டு போயாகணும். இது என்னோட கண்டனம். வஸீரே ஆலா, உண்மையை பேசுறீங்களா, தைரியத்தை காட்டுறீங்களா? உண்மையை பேசுறேன். பாட்ஷா சலாமத்தை கொன்னது யார்? உண்மையை சொல்லுங்க வஸீரே ஆலா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. வஸீரே ஆலா தங்கத்துக்கு பதிலா உங்க அரண்மனையை அடகு வச்சிருக்காரு. இப்ப அவரால் என்னோட தங்கத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அரண்மனை எனக்கு சொந்தமாயிடும். இந்த அலிகர் என்ன செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரொம்ப நன்றி அலிகர். உங்களுக்காக எது வேணும்னாலும். ஜெனிமினி இப்போ உடனே இந்த இடத்துக்கு வரலன்னா நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடும். என் கைக்கு வந்து சேர வேண்டிய அந்த தங்கம் ஒரு நொடியில என் கையை விட்டு நழுவியாச்சு. மந்திர சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? ஒருவேளை தலைவனை மறைச்சு வச்சிருப்பானா? தங்க கோபுரத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக அதுக்கு மட்டும் மந்திரத்தை செய்ய சொன்ன. நீ மொத்த பாக்தாத்துக்குமே இப்ப மந்திரம் போட்டுட்ட. வேட்டையாட கிளம்பிட்டதா வேட்டைய நினைக்கிறான். ஆனா அவன் தான் பலியாக போறான்றது அவனுக்கே தெரியாது. பாக்தாதுடைய அம்மாக்கள், தங்கைகள், மனைவிமார்கள் திரும்ப கொண்டு வர்றதுக்காக ரொம்ப பொறுப்பான ஒரு வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கு. வியாபாரி அலிகர் அவர்கள் இருக்காரே, அவர் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டார். நான் தனியா பயணிக்க போறதில்ல. என் கூட என் சகோதரன், அதாவது என்னுடைய தோழன் ஜுனைத் என் கூட வர போறார். உங்களுடைய தோழன் என்னுடைய நண்பன் வஸீரே ஆலாவுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. உங்க புரிதல் மேல நம்பிக்கை இல்ல. நீயும் உங்க குடும்பத்தாரும் ஏன் எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்ற சைமா? உன் பையனோட ஆவியால பாக்தாத்ல இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அலாவுதீனோட பூதத்தை அழிக்கிறதுக்காக ஜஃபர் இவனை இங்க அனுப்பி இருக்கணும். நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். வஸீரே ஆலா தங்க கோபுரம் கட்டும் போது அலாவுதீனோட ஆவி அங்க வந்திருக்கு. வஸீரே ஆலாவையும் தாக்கியிருக்கான். அலாவுதீனோட ஆவி உண்மையிலேயே பாக்தாத்குள்ள வந்திருக்குமா? நீ என்னுடைய வீட்டை எரிச்ச, என்னுடைய ஊரையே எரிச்ச. இன்னைக்கு நான் உன்னுடைய கனவை எரிக்க போறேன். நான் எல்லாம் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு, என்னோட அப்பாவுக்கு, பாட்ஷா சலாமத்துக்கு, அப்புறம் இளவரசிக்கு என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் சொல்லு சொல்லு சொல்லு. உண்மைய சொல்லு, இல்லன்னா உயிர் தியாகம் பண்ண தயாராயிரு. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் அந்த அலாவுதீன் பூதத்தோட கடைசி நாளா இருக்கும். இன்னைக்கு அவனை தாக்கி ஆகணும். நீ பாக்தாதுடைய ரகசிய படையை கொண்டு வா, சாத்தான்களையும் பூமிக்கு கொண்டு வா. ஆனா உன்னால என்ன தடுக்க முடியாது. தலைவா, நான் முழு முயற்சி பண்ண. அந்த அலாவுதீனோட பூதம் ரொம்ப புத்திசாலியா இருக்கு. உனக்கு எங்க இருந்து இந்த காதல் வந்தது? அதுவும் சாரா மேல. இந்த மாதிரி பெண்மணிகள் பின்னாடி
ஜஃபர், இன்னைக்கு உன் கதை முடிய போகுது ஜஃபர். நீங்க என்ன சொல்றீங்க தலைவா? அப்படின்னா இப்ப நம்மளால அவனை எதுவுமே செய்ய முடியாதா? நம்மளோட ஆட்டம் முடிஞ்சு போச்சா? என்னால உண்மைகளை சொல்ல முடியாது, ஆனா இளவரசியால உண்மைகளை சொல்லி அதை வெளிச்சத்துக்கும் கொண்டு வர முடியும். நாம என்ன செய்யணும்னு நான் முடிவும் எடுத்துட்டேன். இனி மத்த வேலைகளை நான் கவனிச்சுக்கிறேன். கண்களை நன்றாக திறந்து பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். சந்தேகப்பட்டதை முழுமையா தெரிஞ்சுக்க வஸ்ரியால எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் ஆகணும். சொர்க்கம் ரொம்ப அழகா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என் சொர்க்கத்தோட மொத்த அழகும் என் கண்ணு முன்னாடி நிக்குது. நிலவின் ஒளியில் மின்னும் நட்சத்திரங்களில் ஒன்று நீ. அதை தேடும் திருடன் நான். இப்போ இது என்ன கவிதை? இது கவிதை இல்ல, ஆனா சீக்கிரமாவே ஒரு நாள் இது கவிதையா மாறிடும். அலாவுதே தினமும் இரவு 7 மணிக்கு. கருப்பின் இருள், சாத்தான் எபிலிஷின் இருள். சாத்தான்களுக்கெல்லாம் சாத்தான். அவன் பாக்தாத அழிக்கத்தான் வந்திருக்கான். அவனோட பேரு சாத்தான் எபிலிஸ். சாத்தான் எபிலிஸுக்கும் அதிதீய சக்திக்கும் சஃபருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சாத்தான் இப்லீஸை அழிப்பதற்கு ஆபேல் சம்சம். நீ யாரு? பாக்தாதின் பாதுகாவலன். சாத்தான் எபிலிஷை கொல்றதுக்கு வெறும் 3 பேர் தான். இந்த ஆபே சம்சமும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. எல்லாமே தப்பா நடக்குது. அந்த ஜஃபர் அதிதீய சக்தியோட 2வது கதவை திறந்து அது உள்ள போறதுக்கு கூட தயாராயிட்டான். பாக்தாதுக்காக ஜீனு திரும்பி வந்துதான் ஆகணும். ஜீனுவை பறிச்சிடலான்றதுதான் ஜஃபருடைய எண்ணம். நம்ம அடுத்த தீர்மானம். அதிதீய சக்தியின் கதவை திறக்கிறதுக்கு ஜீனு ஜஃபருக்கு உதவக்கூடாது. என் சகோதரனை திருப்பி கொடுத்துரு. அதிதீய சக்தியுடைய 3வது கதவு கிட்ட என்ன கூட்டிட்டு போ. நான் எங்கேயும் வரமாட்டேன். மோதிர பூதத்தோட மோதிர பார்வை உன் மேல ஜஃபர். இன்னைக்கு நீ எங்கேயும் போக முடியாது. நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? உண்மையை எதிர்கொள்ளுங்க. அதிதீய சக்தியின் கதவை திறக்க நினைக்கிறியே, அதை மொத்தமா மறந்துடு. மறுபடியும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆசான். நீ என்ன அதிதீய சக்தியின் 3வது கதவுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நீ நிறுத்திட்ட. இங்க நான் நினைக்கிறது தான் சட்டம். நான் யார பாக்குறேனோ அவன் எனக்கானவன். இவன் சுல்தானா பேச்ச மறுக்க போறான். நான் உங்களை நிக்கா பண்ணிக்க தயாரா இருக்கேன். அதிசய சூரியன். சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அந்த அதிசய சூரியனை நம்ம கைப்பற்றிடலாம். அதிதீய சக்தியுடைய 3வது கதவு திறந்து விடும். சகோதரனும் இளவரசியும் இன்னும் வரல. தங்க கோபுரத்து மேல இருக்கிற பனிக்கட்டிகள் உருகிடுச்சு. பாக்தாத் ஒவ்வொரு நொடியும் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதிதீய சக்தியுடைய 3வது கதவை திறந்துடலாம். சூனியக்காரி மல்லிகா. என்ன இது? இந்த இடத்துல யாருமே இல்ல. அம்மா செருப்பை கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுங்க. அந்த பச்சை மேகம் உங்களை நெருங்குது. அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுடா. அவங்க மகன் உயிரோட இருக்கிற வரை அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த கண்ணாடி தவறான கைக்கு போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். நான் அதை தேடியே ஆகணும். இந்த கண்ணாடியோட எண்ணங்கள் இன்னும் வேகமா பரவணும். பாக்தாதை காப்பாற்றக்கூடிய கிரீடம் இந்த குகைக்குள்ளதான் இருக்கணும். நம்ம பாக்தாதுக்கு சீக்கிரமா போகலனா எல்லாமே கையை விட்டு போயிடும். முகமுடி திருடா, என்னுடைய கொள்ளுப்பாட்டியோட கிரீடம். ஆனா இப்போ இது உனக்கு சொந்தம். என்னையும் கண்ணாடியையும் பாதுகாக்க சொன்னலையா? ஆமா. ஆனா நீ எங்கேயோ ஓடி போயிட்ட. குறும்புக்காரி,
அன்னைக்கு உனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. உன்னுடைய நம்பிக்கை தான் எனக்கு பலமா இருந்தது. இந்த அழிகர் கையில கோடாலிய வச்சுக்கிட்டு எதுக்காக சரவிளக்க குறி வைக்கிறான்? சுல்தானாவ மந்திர வைரக்கல் கிரீடத்துக்கிட்ட இவன் தான் கூட்டிட்டு போயிருக்கான். ஒருத்தி எல்லாரையும் ஸ்தம்பிக்க வைக்கிறான், இன்னொருத்தன் ஒரு நிமிஷத்துல பந்தா மாறுறான். எதுக்காக இப்படி பண்ற? உனக்கு மந்திரம் தெரியுங்கிறதுக்காக சும்மா சும்மா இப்படி எல்லாம் மந்திரத்தை பயன்படுத்த கூடாது. அப்படின்னா இவங்க எல்லாரும் என் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட உன்னுடைய இந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டத்தான் போறேன். இப்ப யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. உனக்கு 30 நாள் நேரத்தை ஒதுக்குறேன். அதுக்கப்புறம் உன்னை நான் மொத்தமா அழிச்சிடுவேன். நாங்க ஒருபோதும் தோல்வி ஏத்துக்கிறவங்க கிடையாது. உன்னுடைய ஆட்டமும் அந்த ஜஃபருடைய ஆட்டமும் முடிய போகுது. நான் பாக்தாதின் சுல்தானா. நான் ஜஃபர் அவர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்குகிறேன். சுல்தானாவும் என் செல்ல தம்பியும் எங்க இருக்காங்க? எல்லாமே தலைகீழ நடக்குது. அலாவுதீன் பாக்தாதுடைய தலையெழுத்தைய மாத்த போறான். சுல்தானாவையும் பாக்தாதையும் அவன்கிட்ட இருந்து விடுவிக்கணும். போய் அந்த ஜஃபர் அழிச்சிடு. அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஜஃபர் ஒண்ணுமே இல்லை. முடிவை எடுத்தாச்சு. அலிகருக்கு உனக்கு என்ன சம்மதம்? யார நீங்க அலிகர்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவன் தான் என் செல்ல தம்பி அலாவுதீன். மோதிர பூதத்தை என்னால காப்பாற்ற முடியல. ஆனா குறும்புக்காரிய காப்பாத்த என்னுடைய உயிரையும் நான் தியாகம் பண்ணுவேன். உன் அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கு. வெற்றியோட வாங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் உன்னுடைய காதலிய காப்பாற்ற முடியாது. ஜஃபர் இவ்ளோ நாளா நம்ம மக்களை இருட்டிலேயே வச்சிருந்தோம். ஆனா இப்போ அவங்களுடைய சுல்தானா அவங்களுடைய கையை பிடிச்சு உண்மைங்கிற வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா. குறும்புக்காரி மக்கள் முன்னாடி போவா. திருவிழாவுக்கான அறிவிப்பை சொல்லுவா. அப்ப நாம ஜஃபரை தேடி போகலாம். மக்கள் உங்களை துரத்த ஆரம்பிச்சா என்ன பண்றது? யாரும் என்ன தடுக்க மாட்டாங்க. ஆனா அது எப்படி? ஆட்டம் எங்கிருந்து தொடங்கியதோ அங்கதான் போய் முடியும். இது கூடவே உன்னோட கபட நாடகமும் அழிஞ்சு போகும். முகமுடி திருடன். முகமுடி திருடனா? சலாம் முர்ஷத். என்னது இவன் தான் முர்ஷதா? யா அல்லாஹ், நம்பவே முடியல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. எப்பவும் நடக்கக்கூடாது. மனிதர்களை பூதமா மாத்துறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா அன்பு தொல்லையோட அத்தை உண்மையான பர்வீனா அத்தையே கிடையாது. அப்ப அவ சூனியக்காரி மல்லிகா. சகோதரன் கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சூனியக்காரி மல்லிகா என்ன வேணாலும் செய்வா. எதிரி புத்திசாலியா இருந்தா விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். மல்லிகாவின் அதிகாரமே செல்லும். என்னால கைய கட்டிக்கிட்டு சும்மா உட்கார முடியாது மோதிர பூதமே. என் அம்மா அவ பிடியில இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப மல்லிகாவோட அடிமை. உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரேன். ஜஹரோட தாக்குதல்ல இருந்து யார் உன்னை காப்பாத்துவாங்க? என்னால தலைவனுக்கு உதவி செய்ய முடியல. தயவு செஞ்சு தலைவனுக்கு உதவி செய்யுங்க. என் வழியில குறுக்க வர அத்தனை தடைகளையும் என்னால அழிக்க முடியும். அதோட என்னுடைய லட்சியத்தை சுலபமா அடைஞ்சிடுவேன். அலாவுதீன், நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. அந்த கத்தி மட்டும் அவ கைக்கு போயிடுச்சுன்னா யாராலையும் அவளை எதுவும் செய்ய முடியாது. ஏகப்பட்ட கேள்விகள். இன்னைக்கு இரவே எல்லா பதிலும் கிடைக்கணும். உன்னை சந்திச்சதுல சந்தோஷம் அலாவுதீன். பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அம்மாவை சரி பண்ணி ஆகணும். மல்லிகாவை தடுக்கணும். அவளை அழிச்சிட்டு இந்த பாக்தாத்தையும் உலகத்தையும் காப்பாத்தி ஆகணும்.
மல்லிகா கிட்ட இருந்து தப்பிச்சிடுன்னு சாத்தானே சொல்லுது. சாத்தானுடைய கத்தியின் 3 பாகத்தையும் என்கிட்ட கொடு. முடியாது. அப்படி இல்லைன்னா மீதி கதைய நான் சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அலாவுதீன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் நான் உன்கிட்ட இருந்து உன்னுடைய அண்ணனை பறிச்சுட்டேன். இந்த உலகத்திலேயே மிக சக்திசாலியான விளக்கின் பூதம் நரகத்துக்கு வந்து ஏன் அவங்கள காப்பாத்த முடியல? உன் வாழ்க்கையும் நரகமாக்க இந்த பிரபஞ்சத்தில் இருட்டுக்குள்ள அப்படியே தொலைஞ்சு போயிடுவேன். என் கண்களை பார்த்ததும் உன் முகத்துல பயம் வர்றத நான் பார்க்கணும். இந்த பயிற்சி கூடத்துக்கு வெளியே சுல்தான் ஜஃபரோட மாய வலை இருக்கு. ஆனா இந்த மாய சக்தி அதிக நேரம் நீடிக்காது. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். புதிய அலாவுதீன் கருப்பு விளக்க கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு பலிய கொடுத்தா தானே நான் நினைச்சது நடக்கும். ஆனா இப்போ நான் ருக்ஸாருடைய குழந்தைகளை பறிக்க போறேன். உங்க 2 பேராலையும் இந்த அற்புத விளக்கை எடுக்க முடியலனா நீங்க இங்கிருந்து போக முடியாது. இந்த பாதுகாப்பு வளையம் 5 நொடிக்கு மட்டும்தான் திறக்குது. அந்த 5 நொடியில விளக்கை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும். நீங்க 2 பேரும் இங்க என்ன செய்றீங்க? நீ இறங்கு கீழே. இறங்குன்னு சொன்னேன். உங்க 2 பேருக்கும் என்ன பத்தி தெரியுமா? அதாவது அன்பான பசங்க நாங்க. அது எப்படி சொல்றதுன்னா நாங்க உங்களோட மகன்கள். தலைவனும் அம்மாவும் சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் தலைகீழ நடக்குது. இப்ப தலைவனும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து அந்த அயோக்கியன் ஜஃபருடைய லட்சியத்தை நிறைவேற்ற போறாங்களா என்ன? அங்கிருந்து ஏதோ வெளிச்சம் வருதே, வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்ய முயற்சி பண்ணி இருக்க. ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடியே வெற்றி தோல்விய பத்தி தெரிய வருமா? உன்னை தோக்கடிக்கிறது எனக்கு சுடுக்கு போடுறதை விடவும் சுலபமான விஷயம். கால்கள் இருந்தால்தான் நடக்க முடியும். ஆனால் நடந்து போகும் கையின் ரகசியம் கண்டுபிடித்தால் விளக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த துப்பட்டாவை பண்ற பெண்மணி இந்த ஊரா இருக்கலாம். இவங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். இந்த போட்டியை நாம சாதகமா பயன்படுத்தி உண்மையை தொடர்ந்து கண்டுபிடிக்கலாம். சீக்கிரமே இந்த சூரியன் நம்ம உண்மைக்கு வெளிச்சத்தை தரும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை கடத்திட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் பாக்தாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாமளும் போயிடலாம். வேண்டாம் ஜீனு, நாம இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இந்த கிரீடத்தை நான் நிச்சயம் அடைவேன். இவங்க எல்லாரையும் நீ காப்பாத்திடுவ. ஆனா உன்னை யாரு காப்பாத்துவா? இது கிடைச்சிடுச்சு. ஒருவேளை இதுதான் என்னோட அடுத்த போட்டியே என்ன? அந்த சஃபர் கொடுக்கிற எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிக்க கூடாது. அவனை விட்டு விலகியே இவங்க ரொம்ப கெட்டவங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, பயமா இருக்கு. ருக்ஸார் வேகத்தின் சதித்திட்டம். இது நான் தான். இவங்க என்னுடைய அம்மாவா? என்னோட அம்மா உயிரோட இருக்காங்களா? மாதிரி பெரிய மாவீரனை கொடுத்தீங்க இல்லையா? இப்ப நீங்க இவ வேலைய முடிங்க. அப்படின்னா ருக்ஸா, இன்னையில இருந்து நீதான் என்னோட அடிமை. நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? அதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும். சாத்தானின் உண்மையான நண்பன் ஜஃபர் தன் துரோகிய பார்க்க தயாரா நிற்கிறான். இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சது யாஸ்மின். இன்னைக்கு அந்த
இரவு நெருங்கியாச்சு. நான் இன்னைக்கு இவனை தான் பலி கொடுத்துட்டு கருப்பு விளக்க தேடி இங்க இருந்து கிளம்ப போறேன். அலாவுதீன், பாத்தியா, மேல இருந்து எனக்கு செய்கை கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு தான் நினைச்சு நீங்க என்ன தண்டிக்கிறீங்கல்ல? அலாவுதீன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திருடு நடக்குது. உன்கிட்ட சண்டை போட எனக்கு நேரம் இல்ல. சரி, நாக்கு என்னோட உதவி தேவை. பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் இருக்கிற வரைக்கும் உங்க 3 பேரோட ஆசைகள் நிறைவேறாதா? இன்றைய வழக்கு என்ன? இதோ நிக்கிறானே இந்த அயோக்கியன், எல்லா குற்றத்தையும் செஞ்சிருக்கான். நண்பா, நண்பன் கிடையாது, அலாவுதீன். பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. மேல ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு. இயற்கையின் சபை குற்றவாளி ஜஃபருக்கு மரண தண்டனை விதிக்கிறது. நான் நேரடியாவே சொல்லிடுறேன், முதல்ல கருப்பு விளக்க கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் உடனடியா உன்னை விடுதலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை நான் திரும்ப கூப்பிட்டுப்பேன். இல்லனா நீ இவங்க கதையின் கதாபாத்திரமா நிரந்தரமா இங்கேயே இருந்துருவேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. உண்மையான அலாவுதீன் யாருங்கறத நானே முடிவு பண்ணிக்கிறேன். உங்க 2 பேருக்கும் நான் சோதனை வைக்கிறேன். அந்த சோதனையில யார் ஜெயிக்கிறீங்களோ அவன் தான் என் அலாவுதீனா இருப்பான். நான் தயாரா இருக்கேம்மா. நானும் தயாரா இருக்கேம்மா. இன்னையில இருந்து நான் தான் உனக்கு தலை. நான் உனக்கு கொடுக்கிற முதல் கட்டளை, நான் இதெல்லாம் எப்படி பண்றது ஜெகர்? தலைவியோட கட்டளையை நிறைவேற்றி வைக்கலனா எரிஞ்சு சாம்பலா. நான் தான் சொன்னேனே ஜஃபர், மரணத்தை சந்திப்போம், ஜெயித்தும் காட்டுவோம். நாங்க ஜெயிச்சிட்டோம், நீ தோத்துட்ட. இவனோட உயிரை பறிச்சிடு. இந்த விளக்கு எங்கேயாவது மறைந்து போகட்டும். அலாவுதீன், பேரை கேள்விப்பட்டிருப்ப. நம்ம ஜெயிச்சிட்டோம் அலாவுதீன். ஆமா திருடி, நாம ஜெயிச்சிட்டோம். ஆனா இந்த வெற்றிக்கு ஒருத்தன் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கான். நான் உங்க எல்லாரையும் அடிக்கடி நினைச்சுப்பேன். பின்னோக்கி போகலாமா? இந்த கதையிலிருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. வாழ்க்கையில எல்லார் கூடவும் சேர்ந்து பயணம் பண்ணணும். மனசு சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறம் விரோதி எவ்வளோ பலசாலியா இருந்தாலும் என்ன, வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். உனக்கு மட்டும்தான். அப்படியே அலாவுதீன் யாஸ்மீனை போல. சகோதரா, ஒரு ஆபத்து வந்திருக்கு, வாங்க போலாம். அலாவுதீன் பேரு ஞாபகத்துல இருக்கட்டும்.